நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு தொகுதி மறுசீரமைப்பு சமநீதி சாத்தியமா சவாலா? இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கோம். இது தொடர்பாக 5 பிரதான கேள்விகளை முன்வைக்கிறோம். முதலாவது, தொகுதி மறுசீரமைப்பு 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படுமா? இரண்டாம் கேள்வி, தென் மாநிலங்களில் இருந்து கூட்டு நடவடிக்கை குழு அதன் பயன் என்ன? அனைத்து கட்சியினரும் பாஜக சார்பில் சந்திக்க உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருப்பது. தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என அதிமுக தெரிவித்திருப்பது. தொகுதி மறுசீரமைப்பு சம நியதி சாத்தியமா சவாலா? இது தொடர்பாக நம்மோட விவாதிக்க 2 கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு, பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம். இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்று நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை போயிருந்தீங்க. உங்கள் சார்பாக என்ன கருத்தை மக்களிடம் முன் வச்சிங்க, முதலமைச்சருக்கு முன் வச்சிங்க சார்? இல்லை, பொதுவாக இப்போ நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவத்தை மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கான தொகுதி சீரமைப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டால் அது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். ஏன் தென் மாநிலங்கள் அல்லது தமிழ்நாடு பாதிக்கப்படும்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நம்ம ஒரு 70க்கு பிற்பகுதியில் பண்ணணும். 1970க்கு பிறகு அதில் தமிழ்நாடு அல்லது தென் மாநிலங்கள் கல்வி, பெண் விடுதலை, ஒரு அரசியல் விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகையை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பெரிய முழக்கத்தை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்றோம். அதில் பாஜக எல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அதில் அப்போ அவங்கெல்லாம் ஜனதா கட்சியாக இருந்தாங்க, பல பரிணாமங்களை பெற்றாங்க. அப்போ நம்ம எல்லாரும் தமிழ்நாடு மத்திய அரசு. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். பாராளுமன்றத்தில் இப்போ 2026, ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்போ நமக்கு இந்தியா முழுக்க 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதில் தமிழ்நாட்டிற்கு 39, பாண்டிச்சேரிக்கு 1. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ் நிலம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த நம்ம தேசிய இனத்திற்கு, நம்முடைய மாநிலத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு 40 இடங்கள் இருக்குது, பாண்டிச்சேரியோடு சேர்த்து. இந்த 40 இடங்களில் மக்கள் தொகை இப்போ 2026 ஒரு கால் கணக்கெடுப்பு நடத்தினால், அந்த 21 நடத்தாததுனால சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட எதிர்காலத்தில் அல்லது 2031 கூட நடத்தினால் கூட வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி மறுசீரமைப்புக்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாயும், அது பாராளுமன்றத்தில் 843 இருக்கைகளை எல்லாம் புதிய பாராளுமன்றத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டதோடு தொடர்படுத்தி பார்த்தால், மறுசீரமைப்பு அரசியல் சாசனம் 82 பிரிவின்படி மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி எண்ணிக்கை பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணுங்கிற அந்த அரசியல் சாசனத்தை நாம் சாசனப்படி பார்த்தா தமிழ்நாடு ஏற்கனவே மக்கள் தொகை குறைஞ்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இப்போ மராட்டியம், அப்புறம் பீகார், மத்திய பிரதேசம், யூபி, ராஜஸ்தான் பெருமளவு மக்கள் தொகை அவங்க கட்டுப்படுத்தாதனால மக்கள் தொகை அங்கே உயர்ந்து இருக்கிறது. அப்போ உயர்ந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தி பேசுகிற வட மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கை உயரும். அப்போ தமிழ்நாடு, அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டிற்கு பரிசு தரணும். சரி, பரிசு தராட்டி பரவாயில்ல, அது ஒரு தண்டனையாக மாற்றிவிடக்கூடாது என்பதனால முன்கூட்டியே திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இந்தியா கூட்டணி அல்லது தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் இதை உடனடியாக நாட்டினுடைய பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நேற்று இது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ ஏன் இந்த பிரச்சனை திடீர்னு எழுப்பப்படுது?
நல்ல இப்பயே கேள்வி. எழுப்படும். இல்லை, இப்போ தானே எழுப்பப்படணும். இப்போ நீங்கள் அதுக்கான சூழல் உருவாகி வர்றதை பார்க்குறோம். அதில் அமித்ஷாவையாவே இப்போ நீ இந்த செய்தி தமிழ்நாட்டில் விவாதத்துக்கு வந்துருச்சு. அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுகிறார். நாடாளுமன்றத்திற்கான தொகுதி மறுசீரமைப்புக்கான அதில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. மத்திய அரசு சார்பிலேயோ எந்த விதமான அறிவிப்புமே வரல. இப்போ திடீர்னு முதலமைச்சர் இதை முன்னெடுப்பது எப்படி, எதன் அடிப்படையில் முன்னெடுக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான். அப்போ நான் அதை நேற்று அந்த விவாதத்தில் வந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்ன கேள்வியில் பல்வேறு கட்சி தலைவர்கள் கேட்டாங்க. அதில் அண்ணாமலை ஐயா கூட கேட்குறாரு, பாஜகவினுடைய மாநில தலைவர். அப்போ எங்கள் செல்வன் ஐயா கூட சொல்லுவாங்க. இதில் என்ன சிக்கல்னா, இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதற்கு, பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறதை முதல் விவாதத்துக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் சொல்லிட்டு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே அனைத்து கட்சி கூட்டப்படுகிற செய்தி பார்த்த உடனே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கோவைக்கு ஒரு விழாவுக்கு வந்த உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிற்கு எண்ணிக்கை குறைக்கப்படாது, பிற அதனுடைய மாநிலங்களில் உயர்த்தப்படுமா, இதனுடைய மற்ற விரிவான விளக்கங்களை அவர் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு தொகுதி மறுசீரமைப்பில் தொகுதி குறைக்கப்படாதுன்னு சொல்லுகிற பொழுது இதற்கான ஆய்வு மத்திய அரசு திட்டமிட்டு நடத்துகிறது என்பதை அவர் மறுக்கலை. அப்போ நீங்கள் இப்போ பிருத்வி நெறியாளர் கேட்குற கேள்வி, இது எதனால் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் கிளப்புகிறார், அல்லது எதற்காக அனைத்து கட்சி கூட்டம், இது திட்டமிட்டே மத்திய ஒன்றிய பாஜக அரசு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்புக்கான எந்த முடிவையும், எந்த கருத்தையும், எந்த விவாதத்தையும், எந்த ஆய்வையும் இதுவரைக்கும் நாங்கள் நடத்தலை, அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ நீங்கள் சொன்ன வினா சரியான வினா. ஆனால் அப்படி அவர் சொல்லலை. தமிழ்நாட்டிற்கு எண்ணிக்கை குறைக்கப்படாதுங்கிறத தவிர அதுக்கு மேலே அவர் போடல. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா, நேற்று கூட விவாதத்தில் கலந்துக்கிட்ட மூத்த வழக்கறிஞர் எங்கள் பாலு, இவங்கெல்லாம் அதை சொன்னாங்க. அப்போ அது மத்திய அரசாங்கம் இதை ஒரு ஆய்வில் வைத்திருக்கிறது. 2026 ஏற்கனவே நம்ம 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 25 ஆண்டுகளுக்கு தான் நம்ம அப்போ தளர்வு பண்ணோம். இப்போ நீங்கள் அந்த தளர்வுலேருந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியோ அல்லது மறுசீரமைப்பை அந்த எண்ணிக்கை ஒட்டியோ இதை நடத்தி ஆகணும். ஆகவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39லிருந்து 8 குறைந்து நம்ம 31க்கு வந்துடுவோம். ஆகவே இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்கின்ற அக்கறையில் பாஜகவின் இந்த சதி அல்லது இதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கலாம் என்பதை முன்கூட்டியே அவதானித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த 8 கோடி மக்களின் நலன்களை, உரிமைகளை பாதுகாக்க, மாநில உரிமையை பாதுகாக்க, தமிழர்களுக்கான இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தில் நமக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை, அதிகாரத்தை, உரிமையை பாதுகாக்க நம்ம இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இது அவசியமானது, அவசியமானது. அனைத்து கட்சிகளும் நேற்று 58 கட்சிகள் பாஜகவை தவிர, அவருடைய கூட்டாளிகள் இருக்கிற 1-2 கட்சிகளை தவிர 58 அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை, தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது, இந்தியாவில் அது எந்த முறையில் அந்த மறுசீரமைப்பு நடந்தாலும் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களில் என்ன அளவு சதவிகிதம் உயர்த்தப்படுகிறதோ அதே அளவு தமிழ்நாட்டுக்கு உயர்த்தப்படணும். குறைக்கப்பட்டால் அதே குறைக்கப்படணும். அல்லது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த முறையே தொடர வேண்டும் என்பதை தமிழ்நாடு நேற்று தீர்மானத்தில் பல பேர் அரசியல் கட்சிகள் அதில் முதல்வர் முன்மொழிந்தார். பல்வேறு அரசியல் கட்சிகள் அதை வழிமொழிந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான கட்சி, அதிமுக எதிர்கட்சி, அவர்கள் கூட இந்த தீர்மானத்தை ஆதரித்து அதில் திருத்தத்தில் கொஞ்சம் வலிமை குறைந்திருந்தாலும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை இன்னும் வலிமைப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் இந்திய நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனத்தை திருத்தி இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படணுங்கிறதை நேற்று அதனுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் பேரவைத் தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாங்க. அப்போ அது மட்டும் அவரோட நிறுத்தலை. அந்த கலந்து கொண்ட கட்சியிலேயே பாஜகவோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிற அதிமுக பிரதான எதிர்கட்சி கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு, இது வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறைப்பதாக இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்தால் நாம் இங்கிருந்து தேர்வு செய்து அனுப்பப்படுவவங்களாம் மேலவைக்கு, ராஜ்யசபா உறுப்பினர், எம்பி, அதனுடைய எண்ணிக்கை பாதிக்கப்படும். அப்படின்னா தமிழ்நாடு பெரிய அளவில்
இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நமக்கான உரிமை, அதிகாரம், முடிவெடுக்கிற முதன்மை நிலையிலிருந்து நாம் பின்னுக்கு தள்ளிவிடும் என்கிற அச்சத்தில் தான் மாண்புமிகு முதல்வர் அக்கறையில்தான் இதை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அனைத்து கட்சி கூட்டம் வெற்றிகரமாக நடந்தது. இதை பரிவோடு நம்முடைய இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் இந்த கருத்தை, இந்த தீர்மானத்தை, அனைத்து கட்சியினர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பரிவோடு பரிசீலித்து ஏற்று, யாரும் இந்தியாவில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டாம் யாரும் சொல்லலை. அப்படி மறுசீரமைப்பு செய்தால் அதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தமிழ்நாடு அல்லது கேரளா அல்லது வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு, எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படாத அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா இன்னொரு அதில் கூடுதல் சதி நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அது என்னன்னா அதில் இந்தி மாநிலங்கள் பாஜகவினுடைய மாநிலமா இருக்கு. ஆகவே பாஜக வலிமையாக இருக்கிற இந்தி மாநிலங்களில் அவர்களுக்கான உறுப்பினர் நாடாளுமன்ற எண்ணிக்கை உயர்த்திவிட்டு இந்திக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இருக்கிற தென் மாநிலங்களை வஞ்சிப்பதற்கான சதி சூழ்ச்சி அதில் இருப்பதாகவும் நாம் அவதானிக்கிறோம். ஆகவே தான் அதில் அதுக்கு இன்னொரு கிளாரிட்டி பிரதமர் ஐயாவிட்ட இருந்தோ மத்திய ஒன்றிய அரசியல் இருந்தோ எந்த விளக்கமும் வரல. இந்த விவாதம் தொடர்கிற பொழுது அதற்கான விளக்கம் வரும். அப்படி அதில் விளக்கப்பட்டு தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு மோடியே சொல்லிட்டாங்கன்னா, இந்திய அரசு சொல்லிடுச்சுன்னா நம்ம அதில் ஒன்றும் மாற்று கருத்து சொல்ல போகிறதில்ல. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், மத்திய அரசாங்கத்துக்கு நன்றியும் சொல்லிடுவோம். ஆனால் இதில் உண்மையிலேயே அவர்கள் முடிவெடுத்து தமிழ்நாடு அல்லது வளர்ந்த தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டுமானால், இந்தி மாநிலங்களை வலிமைப்படுத்துவதற்கு பாஜக முயற்சிக்குமானால் அது கண்டிக்கத்தக்கது. அதை எதிர்த்து மக்கள் போராடணும். சட்ட ரீதியாக நம்ம அந்த போராட்டத்தை தொடருவோம். தூத்துக்குடி செல்வம், தனியரசு என்ன சொல்றாருன்னா, எங்களோட கோரிக்கையை ஏற்கணும், ஏற்பீங்களா சார்? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதிகார அரசியல் என்கிற தலைப்பில், பவர் பாலிடிக்ஸ் என்கிற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்துகிற நெறியாளர் சகோதரர் பிருத்திவி அவர்களுக்கு, என்னோடு சக பங்கேற்பாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தனியரசு அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், போகாத ஊருக்கு வழி தேடுவது, வராத நோய்க்கு வைத்தியம் பார்ப்பது என்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு ஒரு ஓரங்க நாடகம் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் பங்கெடுத்து நாங்கள் ஒரு ஊமை வேடத்தை ஏற்று நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறோம். ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை நாடகம்னு சொல்லலாமா சார்? அவங்க தங்களோட பாதிப்பு வரும்ன்ற பயத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் 58 கட்சிகள் சேர்ந்து வராங்க, அத மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தனியரசு அவர்களுக்கு தெரியும், ஒரு திட்டம், அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால ஒரு ப்ரொபோசல் வந்து ரெடி, ப்ரொபோசல் சாங்ஷன் ஆகணும். அப்படி ஏதாவது ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தில இருந்து 2026 அல்லது 27 இது நாங்க வந்து டீலிமிட்டேஷன், அதாவது மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட இருக்கிறது அல்லது நடத்தப்படுவதாக திட்டம் இருப்பதாக ஏதாவது ஒரு தகவல் இந்த அரசுக்கு, எது தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்க, இந்த துறைகளில் இருந்து தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு நடத்துறா நியாயம். இந்த கேள்வியை தான் தனியரசு கிட்ட வச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கேட்கல, பட் அமித்ஷா அதை மறுக்கலன்றாரு. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி திட்டம் இல்லைன்னா அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு வரப்ப அதை மறுத்திருப்பாருன்னாரு. அந்த புள்ளிக்கு பதில் இல்லை. இப்ப நீங்க இங்க செல்வன் சொல்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நாம இதுல விவாதிக்க வேண்டிய நேரத்தை அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிடலாம். இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அனுமதிக்கல. அதாவது இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு யூகத்தை கிளப்பி விட்டு இது தமிழ்நாட்டுக்கு வந்து 39 தொகுதி 31 தொகுதியாக 8 தொகுதிகள் குறைப்பதாக, நாடாளுமன்ற தொகுதியில் குறைப்பதாக ஒரு சந்தேகத்தை, புரளியை, வதந்தியை தமிழ்நாட்டு அரசின் சார்பில் கிளப்பி விட்ட பிறகு, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லன்னு அமித்ஷா சொல்லியிருந்தாருன்னா இந்த விவாதமே வந்திருக்காது. அதான் தனியரசு முன்வைக்கிறாரு. கொஞ்சம் அனுமதிங்க, நான் சொல்லி கொடுத்துறேன். அதாவது மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வதந்தி வருகிறது என்கிற அடிப்படையில அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பு, அப்படி ஒரு திட்டம் இல்லை, இருந்தால் வந்தாலும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதுல நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை, அதாவது கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால்
கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. அரசியல் இயக்கத்துல சொல்ல முடியாதுல்ல சார். நம்ம 26க்கு அப்புறம் கண்டிப்பா அதை செஞ்சுதானே ஆகும். இல்ல 2001ல இந்த 25 ஆண்டுகளுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டோம், அமெண்ட்மென்ட்டை. அப்ப நீங்க 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதுல ஒரு முடிவு எடுத்தாகணும்ல மத்திய அரசு. மக்கள் தொகை ஒரு நிமிஷம். அதாவது 2002ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமை அமைச்சராக இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுதுதான் இதுல டீலிமிட்டேஷன் 25 ஆண்டுகளுக்கு அது அதே பழைய நிலையை தொடரும்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா 27 இன்னும் வரல, 25 தொடக்கத்துல நம்ம இருக்கோம். இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு யூகங்களின் அடிப்படையில ஸ்பெகுலேட்டிவா நாம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதான்னு கேட்டா கிடையாது. ஏன் அவசியம் இந்த அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இந்த அவசியம் ஏற்பட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நீங்க இன்னும் இது நடத்தல, சென்சஸ் நடத்தல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 21ல நடத்த வேண்டியது இன்னும் நடத்தாதொட்டு தான் எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. ஒருவேளை 26க்கு அப்புறம் அதை நடத்தினாங்கன்னா அதை வச்சு வருமேன்ற ஒரு பயம் வருது. அதனாலதான் இது வருது. பிரித்திஷ் சார் ஒண்ணு கேட்டீங்கன்னா, இதுல ஒருவேளை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கூட ப்ரோரேட்டா, அதாவது நாட் சென்சஸ் கிடையாது, ப்ரோரேட்டான்னு சொல்லி, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் இந்த தொகுதிகள் சீரமைக்கப்படலாம் என்று எங்களுடைய தமிழ் மாநில செயலாளர் ஒருவேளை நடந்தால், நடக்கும்னு சொல்லல, யூகங்களின் அடிப்படையில் தான் நாங்களும் பேசுறோம். ஏன்னா ஒருவேளை நடந்தா புரோரேட்டா அடிப்படையில இது நடத்தப்படும் சொல்றாங்க. அப்படி நடத்தப்பட்டால் உங்களுக்கு உங்க கணக்குப்படி சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல இப்ப 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அப்போ 80 நாடாளுமன்ற தொகுதியை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 14.73 வச்சுக்கிறீங்க. அப்படி ஒருவேளை 888 நாடாளுமன்ற தொகுதிகளாக இது விரிவுபடுத்தப்பட்டால், அதிகப்படுத்தப்பட்டால் உத்தரப்பிரதேசத்துக்கு 124 தொகுதி கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு 63 தொகுதி கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒருவேளை 848ஆக அந்த தொகுதி விரிவு செய்யப்பட்டால் 124 உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு 60 கிடைக்கும். ஒருவேளை 800 தொகுதியாக விரிவுபடுத்தப்பட்டால் 57 இடம் கிடைக்கும். இதுல எந்த இடத்திலாவது நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், அதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய அல்லது தமிழ்நாட்டு அரசின் சார்பில் நடத்தப்பட்ட 56 கட்சிகள் கலந்து கொண்ட, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கலந்து கொண்ட நேற்றைய கூட்டத்துல இவங்க அவசியம் இல்லாமல் நடத்திய சந்தேகத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துல தீர்மானம் போட்டுதான் அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு அண்ணன் என்னுடைய பெருமதிப்பிற்கு அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னாங்க, அதிமுக கூட கலந்து கொண்டு கோரிக்கை வைத்தது என்று சொன்னார்கள். அதிமுகவினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியே என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாடகம் நடத்துறாங்கன்னு சொன்னார். அதான் அண்ணன் தனியரசு அவர்கள் அதை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு நாடகம் நடத்துறாங்க. தொடர்ச்சியா பல கேள்விகள் பேசும்போது அது வருது சார். இப்ப நாங்க கேட்கிற கேள்வி நாங்க உடனே அந்த கூட்டத்தில் 58 கட்சிகள்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையும்னு வருத்தப்பட்டோம். ஆனா ஜெயக்குமார் அண்ணன் தான் இந்த அடிப்படையில தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் வேற சொன்னதும் உங்க அல்லது நம்ம அதிமுக பிரதிநிதி தான் சொல்றாரு. இந்த அச்சத்தை ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நான் அதான் ஒண்ணு சொல்றது கேளுங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் தனியரசு அண்ணனுக்கு ஒரு கொள்கை இருக்கும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க ஒரு கட்சியாகவும் நாங்க ஒரு கட்சியாகவும் இயங்குறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இப்படி ஒரு எந்த திட்டமும் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா டீலிமிட்டேஷன் உடனே பண்ணிட முடியாது. டீலிமிட்டேஷன் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், கமிஷன் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு சேர்பர்சன்ல இருந்து எல்லாரையும் கான்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு பிறகு அதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி அனைத்து கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையே அப்படி ஒரு திட்டம் இல்லைன்னு சொல்லல, ஆக்ட் வரணும் சார். அதுக்கப்புறம் கமிட்டி ஃபார்ம் பண்ணும். இது ஒரு வானளாவிய அதிகாரம் கொண்ட ஒரு கமிட்டி. அப்ப அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா தான் அணுகி ஆகணும். தென்னிந்திய மாநிலங்கள் யாராருக்கெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்க இதை ஜாக்கிரதையா தான் அணுகி ஆகணும். அவங்க பயத்தை எப்படி நம்ம பெருந்தள்ளிட முடியும்? நீங்க மரியாதைக்குரிய பிருத்திவி சார் அவர்களே
நான் உங்ககிட்ட ஒண்ணு என்ன சொல்றேன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குயர்மெண்ட் ஒரு அரசியல் சட்ட தேவை எப்போன்னா 2027 வருது. இப்போ அது அவசியம் இல்லை. இன்னொன்னு ஆங்கிலத்துல ஒரு அருமையான வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, prolonged கான்ஸ்டிரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது நீண்டகால திரை வைத்து ஒரு நாடகத்தை, மாய தோற்றத்தை மாநில அரசு உருவாக்குது. சரி, நீங்க ஒருவேளை கேள்வியை அண்ணன் தனியரசு நீங்களும் சேர்ந்தே கூட இந்த மாய திரையோ அல்லது நாடகத்தையோ தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு மறுசீராய்வு கிடையாது. தமிழ்நாட்டு அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளி நாளும் பொழுதும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசின் மீது மக்களுக்கான தேவைகளின் பொறுத்து வெறுப்பு உணர்ச்சி, இந்த அரசின் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அரசு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. போன வருஷம் வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தவங்க பண்றாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? நான் என்ன சொல்றேன்னா, உறுதியாக திட்டமிட்டு நடத்தப்படுகிற திசை திருப்பல் நாடகம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான் ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. திரு தனியரசு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மாற்றத்துக்காக தான்
இந்த மாதிரி திமுக பண்ணுதுன்னு தூத்துக்குடி செல்வமும் சொல்கிறாரு, முன்னாடியே பாஜக தலைவர் அண்ணாமலையும் சொல்கிறாரு. இது சரியா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 58 கட்சி நேற்று கலந்துக்கிட்டு அந்த கருத்தை சொல்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக சட்டம் ஒழுங்குக்காக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை நாடகம் நடத்துகிறதுன்னு பிரதான எதிர்க்கட்சி சொல்லலை. இப்போ அதாவது என்டிஏவில் இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக விலகி இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி இவர்களோடு 2024 சமீப காலத்தில் தேர்தல் உறவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று இது தமிழ்நாட்டை பாதிக்கின்ற எந்த திட்டத்தையும் நாம் ஏற்கக்கூடாது, இது ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் இது ஆய்வுக்கு இருப்பது என்பதை நாங்கள் உணர்கிறோம், அதை உணர்ந்துதான் முதலமைச்சர் மிக சரியான நேரத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடக்கூடாது என்று அறிவியல் பூர்வமாக தான் இந்த கூட்டத்தை நடத்தணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க. அப்போ இவர்களோடு இருந்த ஐஜேகே பாரிவேந்தரையா கட்சி கூட நேற்று கலந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டிற்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பது முதல்வரின் இந்த தீர்மானத்தை, அரசின் தீர்மானத்தை பாராட்டுகிறார்கள், வரவேற்கிறார்கள். கிட்டத்தட்ட இவர்களோடு இருந்த ஜான் பாண்டியன் ஜேபி நேற்று அண்ணா வந்தார், அவங்களும் நேற்று அரசினுடைய ஆதரவுக்கு துணை நிற்கிறாங்க. பாஜகவினுடைய இந்த முடிவை அந்த பரிசீலனையில் நம்ம எதுக்கும் ஆபத்து வந்து விடக்கூடாதுங்கிறத பதிவு செய்கிறாங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் செல்வண்ணனுக்கு பக்கத்தில் தான் ஜான் பாண்டியன் இருக்கார், அவர் நேற்று அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அதுக்கு பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்து தான் ஜேபி வர்றாரு. அப்போ நான் தனியரசு கூட நாங்கள் ஒரு தத்துவ ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக முரண்பட்டு ஒரு அரசியல் காரணங்களுக்காக அரசு கொண்டு வர இந்த தீர்மானத்தை ஆதரித்ததாக வைத்துக் கொண்டாலும் பாஜகவோடு களம் பற்றி கொண்டு தேர்தலை சந்தித்தவர்கள், தாமரை சின்னத்திலேயே போட்டியிட்டவர்களே இப்பொழுது எதிர்த்து சொல்கிறாங்க. இதில் அண்ணாமலையும் எங்கள் செல்வண்ணனும் மட்டும்தான், பாஜக மட்டும்தான் இது தேவையில்லாததுன்னு சொல்கிறாரு. அது இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், தனித்தனியாக ஒவ்வொரு கட்சிகளையும் போய் நேரில் சந்தித்து நாங்கள் விளக்குவோம் பாஜக சார்பில். இதற்கு விளக்கமாக கடிதம் எழுதுவேன்லாம் சொல்கிறார். நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு ஃபோன் பண்ணால் அண்ணாமலை சொன்னால், அல்லது நாளைக்கு அமித்ஷாவும் மோடி ஐயாவும் பாராளுமன்றத்திலேயோ அல்லது ஒரு அறிவிப்பு மூலமாக அதிகாரபூர்வமாக இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. பிற மாநிலங்களில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் ஐயா சித்தராமையா கூட ஒரு நீண்ட அறிக்கையை இந்த டீலிமிட்டேஷன், அதாவது இந்த மறுசீரமைப்பில் பாதிக்கப்படலாம், அப்படி பாதிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாங்கள்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதில் எங்களுக்கு இது தண்டனையானலாம் கேட்டு கடுமையாக இது நம்ம எல்லா, அதாவது பாதிக்கப்படுற மாநில முதலமைச்சர்களெல்லாம் நம்ம கூட்டாக சேர்ந்து இதை கடுமையாக எதிர்ப்போம்னு சொல்கிறாரு. கேரளா எதிர்த்திருக்கிறது. போட்ட தீர்மானத்திலே ரொம்ப முக்கியமாக தென்னிந்தியாவோட மக்களவை உறுப்பினர்களை சேர்த்து ஒரு கூட்டுக்குழுவை அமைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லா கட்சியோட பிரதிநிதியும் கொடுக்குற மாதிரி அந்த குழு அமைக்கணுன்றாங்க. இந்த மாதிரி அமைக்கிறதுனால என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அதான் இந்த குழு பிரதமரை சந்திக்கிற பொழுதோ அல்லது குடியரசுத் தலைவரை சந்திக்கிற பொழுது ஒரு தேசிய அளவில் இதனுடைய கவனம் ஈர்க்கப்படும். அப்போ அரசு இதில் பதில் சொல்லித்தான் ஆகணும். அதாவது அரசுனா ஒன்றிய அரசு, ஐயா மோடி பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்போ அண்ணாமலையாவும் பாஜக எடுக்கிற இவ்வளவு முயற்சி, இது கர்நாடகாவில் இப்போ அண்ணாமலையினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கர்நாடகாவுக்கு இது பதில் இல்லை. இப்போ கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி கேட்குற கேள்விக்கு அங்கே இருக்கிற பாஜக இன்னும் வரைக்கும் பதில் சொல்லலை. இங்கே தான் அண்ணாமலை தான் இப்படி கடுமையாக பதில் சொல்கிறாரு. அல்ல எங்கள் செல்வனெல்லாம் அதை வழிமொழிகிறாங்க, முன்மொழிகிறாங்க. அவர் முன்மொழிஞ்சது இவங்க வழிமொழியணும், அதுதான் சரிதான். ஆனால் கர்நாடகாவுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்போ மோடியை சொல்லிட்டாருன்னா அது கேரளாவுக்கு பொருந்தும், கர்நாடகாவுக்கு பொருந்தும், இந்தியா முழுக்க பொருந்தும், பாதிக்கப்படுற மாநிலங்கள்லாம். ஆகவே மோடி ஒரே ஒரு அறிக்கை 543 தொடரும், இதில் எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லணும். இன்னும் இதில் நீங்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் ஐயா கமலஹாசன் சொல்கிறாரு, 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் இப்போ நம்ம 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அப்போ அந்த இந்தியாவுடைய அப்போ மக்கள் தொகை 1971 வெறும் 53 கோடி 54 கோடி 54 கோடி 1971 இருந்த மக்கள் தொகைக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 543 பேர் 55 கோடி பேருக்கு இருக்கிற பொழுது இந்த நாடு நம்ம வறுமையில் இருந்தோம், அறியாமையில் இருந்தோம், ஏழ்மையில் இருந்தோம், உணவு பஞ்சம் இருந்தது, கடுமையான மக்கள் துன்பப்பட்டாங்க, ஏழை நாடாக இருந்துச்சு. இப்போ 71 கிட்டத்தட்ட இன்றைக்கி அதில் 30 இல்லை 50 ஆண்டுகளுக்கு பிறகு 142 கோடி நம்ம மக்கள் தொகையை எட்டிட்டோம். ஆனால் இதே 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்தியா வல்லரசாக இருக்கிறது, உலகத்தின் முன்னேறிய நாடுகளில் வேகமாக முன்னேறுகிற ஒரு நாடாக இருக்கிறது என்றால், அப்போ அதே 555 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
இந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் ஆற்றிய பணிக்கே நாடு இவ்வளவு வலிமையாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே ஒரு 10 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்றுகிற பணிக்கும் 25 லட்சம் சில தொகுதிகள் இருக்காங்க, அது வட மாநிலங்கள்லேயும் அப்படி இருக்காங்க, பெரிய பரப்பளவெல்லாம் இருக்குது, நம்ம உணர்றோம். அந்த எம்பி ஆற்றுகிற பணிக்கு நெருக்கடி வருங்கிறது நேற்று ஒரு விவாதத்தை ஒருத்தர் வச்சார் தொலைக்காட்சியில், பாஜக சார்பில் நேற்று கருணாகராஜன். அது ஒரு நியாயமான கேள்வி தானே. இப்போ ஒரு 30 லட்சம், இப்போ தமிழ்நாட்டில் 10 லட்சம்னு வச்சுங்க ஒரு தொகுதிக்கு, அதே யூபி பீகார் போன்ற மாநிலங்கள் 30-35 லட்சத்துக்கு ஒரு எம்பினா அவர் எப்படி போய் மக்களை சந்திப்பார்? எப்படி அப்போ என்ன நம்ம சொல்கிறதுன்னா, ஓகே ஒரு பிரிப்போம், கூடுதலாக ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம்னு சொல்கிறப்ப என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதைத்தான் இந்த கமலஹாசன் சொன்னி அந்த வாதத்தில் வைக்கிறாரு. அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை. பாராளுமன்றம் என்பது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய அரசின் கொள்கைகளை வகுப்பது, வகுக்கப்பட்ட கொள்கையின்படி திட்டங்களை தீட்டுவது, வரையறுப்பது, திட்டங்களை சட்டங்களாக நிறைவேற்றுவது, அதை பாதுகாப்பது, பராமரிப்பது, அவ்வளோதான். அதுக்கு மேலே மத்திய அரசின் திட்டங்களை மாநிலங்களுள் அல்லது தன்னுடைய தொகுதிக்குள் கொண்டு சேர்க்கிற ஒரு 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 எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் தான் இருக்கார், அவர் ஹெட்டு. ஆகவே அவர் களத்தில் போய் தூய்மை பணி மாதிரி அடிப்படை வசதிகளை பராமரிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்றங்களில் 4 அடுக்கு இருக்குது. நீங்கள் மாவட்ட குழு உறுப்பினர் இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், பிறகு ஒன்றிய குழு உறுப்பினர் இருப்பார், யூனியன் கவுன்சிலர், அதற்கு கீழே பஞ்சாயத்து தலைவர் இருக்கார், பிரசிடெண்ட்டு, பஞ்சாயத்து பிரசிடெண்ட், அதுக்கு கீழே வார்டு உறுப்பினர், அவர் மக்களுக்கு நெருக்கமாக இருப்பார். அவர் தான் தெருவெல்லாம் தூய்மைப்படுத்துவது, தெரு விளக்குகள் எரிவது, குடிநீர் குழாய்கள் சரியாக வேலை செய்கிறதா, மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறதா, தெரு விளக்குகள் எரிகிறதாங்கிறதெல்லாம் பராமரிப்பதற்கு உள்ளாட்சி அமைப்பில் இருக்குது, லோக்கல் பாடி. அப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 25 லட்சம் பேரை அப்படி பார்த்தா நீங்கள் 141 கோடி பேர் இருந்த 142 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறவருக்கு ஒரே பிரதம அமைச்சர் தான். 1971 52 கோடி மக்கள் தொகை இருக்கிற பொழுதும் ஒரே பிரதம அமைச்சர் தான். அப்படின்னா நீங்கள் 3 பிரதம அமைச்சர் வேணுமான்னு நம்ம கோரிக்கை வச்சா எது பிழையோ தவறோ சரியில்லையோ அது மாதிரி தான். ஆகவே நேற்று 58 கட்சியினுடைய தலைவர்களும் அவங்களோட பிரச்சனை நம்ம அட்ரஸ் பண்ணணும்ல. இப்போ ஒரு ரொம்ப மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது, அப்போ எம்பிஸ் அதிகப்படுத்தணும்னு கேட்கறது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. அதை ஏதாவது ஒரு வழியில் நம்ம அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். இல்லை, அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை விழிப்புணர்வை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாதவர்களுக்கு அதிகாரத்தில் அதிக பங்கு, பாராளுமன்றத்தில் அவங்க அதிகாரம் வந்தாங்கன்னா அப்போ என்ன செய்வாங்க? இல்லை நம்ம அப்படி சொல்லலை, ஒரு அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நீங்கள் இப்போ மக்கள் தொகையை அவங்க அரசாங்கத்தின் கொள்கையை ஏற்கல, அது சில பேர் அதுக்கு சில கலாச்சாரம் ஏதோ நிலையில் அவங்கள அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், வறுமை இருந்திருக்கலாம், ஏழ்மையில் மக்கள்கிட்ட போய் அரசு ஊடுருவி இந்த கருத்தை விதைக்க முடியல. அரசினுடைய திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனால் அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்க மறுத்து அறியாமையின் காரணமாகவோ அல்லது பிற நம்பிக்கையின் காரணமாகவோ குழந்தைகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் நாட்டுக்கு அல்லது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கிறாங்கிறத அரசு கருதுது. அப்படி அரசின் கொள்கையை ஏற்காதவர்களுக்கு அதிகாரத்தை கூடுதலாக கொடுத்து, இப்போ நீங்கள் 30 லட்சம் பேர் இருக்காங்க, 71ல் 50 கோடி இருந்தது, இன்னைக்கு 150 கோடின்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு எம்பி இருந்தது 3 எம்பியாக மாறுறாங்க. அப்படி இப்போ நம்ம பொதுவான ஒரு பார்வையில் பார்த்தா இன்றைக்கி 80 உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்குது. அது என்ன ஆகணும், 240 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினா தான் நீங்கள் சொன்ன அந்த அளவு ஒழுங்காகும். அப்போ ஏற்கனவே இருந்த அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கிற எம்பி நீங்கள் அந்த பப்ளிக்கு போய் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவருக்கு போய் அவர் இந்த அறிவை ஊட்டுவார், இந்த மக்களுக்கு வழிகாட்டுவார்னு பார்த்தா 50 கோடி பேர் இருக்கிற பொழுது 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற வாக்காளர் இருக்கிற இடத்துக்கே அந்த எம்பி போய் அந்த மக்களை திருத்த முடியாத பொழுது நீங்கள் அது இன்னும் குறிப்பாக 240 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து இந்த 24 லட்சம் மக்கள் தொகை இப்போ யூபியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னும் கூடுதலாக 75 கோடி மக்களை அங்கே உருவாக்குறதுக்கு முயற்சிப்பாங்க. ஆகவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கணும் முறையாக. சரி, குறைக்காட்டி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இங்கே நம்ம அறிவுபூர்வமாக இப்போ எங்கள் தூத்துக்குடி செல்வம் ஐயாவுக்குலாம் தெரியும், அவர் நாளைக்கு அவர் இந்த எம்பியை குறைச்சா அவருக்கே நாளைக்கு எம்பிஆருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம், நாளைக்கு அவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடியில் இருக்கிற 6 தொகுதி 7 தொகுதியில் ஒரு தொகுதி குறைஞ்சா அங்கே இருக்கிற மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறையும். அப்போ அறிவுபூர்வமாக அரசின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தண்டனையையும், அரசின் கொள்கைகளை ஏற்காமல் மதிக்காமல்
அந்த திட்டத்தை நிராகரித்த மக்களுக்கு கூடுதலாக பரிசாக எம்பியினுடைய எண்ணிக்கையை கூட்டினால் அது பிழையானது, தவறானது என்பதனாலதான் அறிவுபூர்வமான இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற, ஏன் உலகத்துக்கே வழிகாட்டுகிற தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நீதி கட்சி துவங்கி அரசியலை அறிவியல் ரூபமாக அணுகி சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அது மாதிரியான நம்ம ஏதென்ஸ் நகரத்திலிருந்து ஒரு அறிவுபூர்வமான அரசியலை 2400 ஆண்டுகளுக்கு முன்பு பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் மாதிரியான அறிஞர்களினுடைய அரசியல் அறிவியல் தத்துவத்தை முன்வைத்து மலர்ந்த நாடு தமிழ்நாடு. தந்தை பெரியாரை போல, திருவள்ளுவரையாவை போல, பூங்குன்றனாரை போல, அப்படியெல்லாம் பெரிய அவை பிராட்டியை போல எல்லா நிலையிலும் சிறந்து விளங்கிய இந்த மூத்த குடி ஒரு அறிவியல் குடி, அறிவு குடி தமிழ் என்பதனால இந்த மக்களை தண்டித்து இந்திய பாராளுமன்றத்தில் நமக்கான அதிகாரத்தை பறிப்பது என்பது ஒரு சதி என்பதனாலதான் இதை நாம் ஏற்கக்கூடாது, நிராகரிக்கணும்னு நம்ம தொடர்ந்து வாதிடுறோம். அதுதான் அரசின் கரங்களை நம்ம பற்றி நின்று வலிமையாக்குறோம். செல்வம், தனியரசோட வாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் என்னோட மூத்தவர், 2 முறை நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, ஒரு பண்பாளர். அதனால அவருடைய பேச்சுல குறுக்கிடக்கூடாதுங்கிற நாகரிகத்தோட நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலம் தென் மாநிலம்லாம் பிரிக்காதீங்க. ஏன்னு கேட்டா, இந்தியா என்பது பரந்துபட்ட 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா என்பது பாரத தேசம், பழம்பெரும் தேசம், நீர் அதன் புதல்வர்ங்கிறதுல பெருமைப்படுங்க. அதனால வட மாநிலம் தென் மாநிலம்னு பிரிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 28 மாநிலங்களும் 7 யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் பிரதேசங்களை கொண்ட இந்தியாவுல இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 8 மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்களில், அதாவது உத்தரப்பிரதேசம் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இப்படிப்பட்ட அந்த பகுதிகளில் இருக்கிற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு நாளும் பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு கட்சிகள், எதிர்கட்சிகள் இல்லை, நம்மிடத்திலே பலம் இல்லை என்பதால் இவர்கள் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தனியரசு அவர்களே, நீங்களே கூட நாளைக்கு ஒன்றிய அரசு என்று நீங்கள் திமுகவினுடைய கருத்தை முன்மொழிகிற கருத்தை வழிமொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்க, நாளைக்கு இந்திய அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய நீங்க நாளைக்கு மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கூட இன்னும் ஒரு 6-7 மாசம் இன்னொரு விவாதத்தை கொண்டு போகாதீங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, இப்ப இருக்கிற பிரதிநிதித்துவமே 543 பிரச்சனைக்குரியது, அதுலயே எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்குன்னு தான் இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் குறைச்சிங்கன்னா என்ன ஆகுன்றதுதான் இப்ப ப்ராப்ளம். இல்ல மன்னிக்கணும், இப்படி ஒரு செய்தி அதான் முதலே சொன்னேன். தமிழ்நாடு அரசு நடத்துகிற ஓரங்க நாடகம்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் அமித்ஷா ஐயா சொல்லிட்டாங்க, செல்வன் சொல்றாங்க, இந்த 39 தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை நம்ம குறைக்கலன்னு நீங்க சொன்னதை ஏற்கிறோம். அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. இப்ப நீங்க கூட பிருத்திவி அதுல குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான குறைக்கல, ஆனால் பிற மாநிலங்களில் உயர்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அதைத்தான் ஒண்ணு கேளுங்களேன், அனுமதிங்க. நீங்க புரோரேட்டா அடிப்படையில விகிதாச்சாரம் என்பது மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை. திட்டவட்டமாக உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு தரவு இல்லாம பேச மாட்டார். ஏதோ செய்திகள் இல்லாம போற போக்குல ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒரு செய்தியை விரல் நுனியிலே ஆதன்டிகேட்டடா, அதாவது அதிகாரப்பூர்வமாக பெற்ற பிறகுதான் பொது வெளியில அது செய்தியாளர்கள் மத்தியில பேசக்கூடியவர். அவரே சொல்றாரு, ஒருவேளை எதிர்காலத்தில் மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் நடந்தால் இது புரோரேட்டா அடிப்படையில் நடக்குமே தவிர சென்சஸ் அடிப்படையில் நடக்காது. புரோரேட்டா அடிப்படையில் நடக்கும் போது தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை கூடும், குறையாது மட்டும் இல்ல அதிகமாகும். எப்படி அதிகமாகும்? உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை சதவீதம் அதிகமாகுதோ
அதே அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாகும். ஏற்கனவே மத்திய பிரதேசத்துக்கு எத்தனை உயர்ந்தோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உயரும். செல்வனார் உண்மையிலேயே இப்ப நீங்க சொன்ன கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த கோரிக்கையிலேயே வச்சிருக்காங்க. நீ சொன்னது சரிதான். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப ஒரு உத்தரப்பிரதேசத்துல 80 நாடாளுமன்ற தொகுதியை சரிபாதி 50 விழுக்காடு உயர்த்துறதாக உதாரணத்தை வச்சுக்கிட்டோம்னா 80லிருந்து 120 மாறும். சரிதாங்கய்யா? ஆனா அதே மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த 40 அதே 50 சரிபாதி உயர்த்தினா அது 40 60 மாறணும். அவ்வளவுதான். அல்ல கேளுங்க ஒரே நிமிஷம் தயவுசெய்து. அதாவது இப்போ 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 888 மொத்த உறுப்பினர்கள் 888 ஆகும்போது 130 ஆகும். அப்ப 888 உறுப்பினர்களாக உயர்த்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும்னா 63 கிடைக்கும். ஏன்னா 39 இருக்கு, 24 கூடும். நீங்க இதான், அதாவது தமிழ்நாட்டினுடைய சதவீதம் என்னன்னா 7.2, உத்தரப்பிரதேசத்தினுடைய சதவீதம் 14.7. ஆக உத்தரப்பிரதேசத்துக்கு 130 ஆகும் பொழுது 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 கூடுவாங்க. நீங்க 39 இருக்கிறது 24 கூடும். இது சாதாரணமா இப்படிதான் தொகுதி சீரமைப்பு நடந்தால் இருக்குமே தவிர இப்போ நீங்க கவலைப்படுகிற மாதிரி இப்பொழுது கட்டமைக்கிற மாதிரி அறிவு சார்ந்த தமிழகம் என்று சொன்னீர்களே, அறிவு சார்ந்த தமிழகம் மாத்திரமல்ல, அறிவு சார்ந்த இந்தியா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா என்கிற வல்லரசுகள் வரிசையில் வளர்ந்து வருகிற இந்தியா என்கிற இந்த நாடு பண்பட்ட தேசம். நீங்க தமிழ்நாட்டை மட்டும் தனிமைப்படுத்தி பார்க்காதீங்க. தமிழ்நாட்டு மாத்திரமல்ல, இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒன்றுபட்ட இந்தியா. அந்த ஒன்றுபட்ட இந்தியாவில எங்களுக்கு 140 கோடி மக்களை கொண்ட இந்தியாவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர நீங்கள் 8 கோடி மக்களை மட்டுமே பிரிச்சு பார்க்காதீங்க. எங்களுக்கு கடந்த காலத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு இன்னும் கூட நான் தனியரசு அவர்களுக்கு சொல்றேன், இது ஏன் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், நீங்க போனீங்க கலந்துகிட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அரசியலில் இப்பொழுது அதிர்வுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அரசியலில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், அவங்களுக்கு அண்ணனுக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டீங்க, திருப்பி நேரம் தர பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா?
உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தூத்துக்குடி செல்வம், தனியரசு ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சாரு. சித்தராமையா கர்நாடகாவில் இது சம்பந்தமாக பேசும்போது அங்கே உள்ள பாஜக எதுவுமே பேசலை, அவரை எதிர்த்து பேசலை, அங்கே உள்ளவங்க தென் மாநில நலனுக்காக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க, உங்கள் தலைவர் மட்டும்தான் பேசுகிறாரு, தென் மாநிலத்திலிருந்து வேற யாருமே பேசலன்றாரு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலையும் கூட திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது நடத்தப்படுகிற ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம் தாக்குது, இது அரசியல் தாக்குது. இதை நாங்க எதிர்கொள்வதற்கு தாக்குதல்னா நாங்க என்னதான் பண்றது? இல்ல, நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது இதே இது கர்நாடகத்துல ஏன் நடக்கல? நீங்க நாளைக்கு ஒருவேளை நேற்றைய தீர்மானத்துல கூட தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களை அல்லது தென் மாநில முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டுக்குழு அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கீங்க. அது சாத்தியமா, நடக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கர்நாடகத்துல எம்பிஸ் வரதுல என்ன சிக்கல்? வருவாங்களே. இல்ல, நிச்சயமா பாருங்க. அதெல்லாம் இல்லாத ஒன்றை கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டு மற்ற மாநிலங்கள்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாடு மாத்திரமே ஒரே ஒரு விஷயம். இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா தென் மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, நார்த் ஈஸ்ட் மாநிலங்களுக்கும் பிரச்சனை வரும். எந்தெந்த மாநிலத்துல பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆயிருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். அப்ப அதை அட்ரஸ் பண்ணும்ல. ஆனா மறுபடியும் நான் திட்டவட்டமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே மத்திய அரசுக்கு இல்லை. அதாவது மத்திய அரசுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை இல்லை. ஜனத்தொகை அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதாக எந்த சிந்தனையும் இல்லை. அதே நேரத்தில் விகிதாச்சார அடிப்படையில் செய்யறதாகவும் சிந்தனை இல்லை. ஆனால் ஒருவேளை அதாவது நீங்க கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட் இருக்கு பாருங்க, அரசியல் சட்ட தேவை 2027 எழும்பொழுது ஒருவேளை இது நீட்டிக்கப்படலாம். டீலிமிட்டேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா புரோரேட்டா அடிப்படையில நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு 20-24 எம்பிக்கள் கூட கிடைப்பாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திலேயே 30 ஆண்டுக்கு நீடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? உறுதியா, அதாவது ஒண்ணு கேளுங்களேன், ஒரு ரெமெடி நீங்க வலியுறுத்துவீங்களா மத்திய அரசு கிட்ட? இங்க உள்ள பாஜக வலியுறுத்துவீங்களா? எங்களுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டு நலனுக்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எது சரியோ அதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலான உயர்மட்ட குழு அதை உரிய முறையில பரிசீலித்து நான் எங்களுடைய தலைவரை நான் பெருமைப்படுத்துங்கிறதுக்காக பேசல. ஆனா தனியரசு அவர்கள் நடுநிலையோடு பார்க்கிறவருங்கிறதுனால ஒத்துக்கிடுவார் நினைக்க. இன்றைக்கு இருக்கிற இளைய தலைவர்களில் தரவுகள் அடிப்படையில, கொள்கையில நானும் அண்ணன் தனியரசு வேறுபட்டு இருக்கிறோம். ஆனால் தரவுகளின் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒரு சரியான தகவல்களின் அடிப்படையில, தரவுகளின் அடிப்படையில விவாதிக்கக்கூடியவருங்கிறத அந்த தனியரசு ஏத்துக்கிடுவாங்க நான் நம்புறேன், முழுமையா நம்புறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் அந்த தனியரசு அவர்களே, நீங்க முதல்ல நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்கள் மூலமாக நீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க, தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது, தமிழ்நாட்டினுடைய நலன் பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஊழலற்ற நேர்மையான, இன்னும் சொல்ல போனா படித்து விட்டு பட்டம் பெற்று விட்டு வேலை இல்லாமல் எங்கே வேலை என்று தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு கரைபடியாத ஆட்சி. நீங்க சொன்னீங்க தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா சொன்னீங்க, இன்னும் கூட கொஞ்சம் நான் அதுல கொஞ்சம் மாறுபடுறேன். பொன் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சி. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. ஐயா கக்கன், உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா கக்கனுடைய ஆட்சி, காமராஜருடைய ஆட்சி, ஐயா ராஜாஜியுடைய ஆட்சி, நேர்மையின் சிகரங்களாக இருந்தவருடைய ஆட்சி தமிழ்நாட்டிற்கு எதிர்காலத்திலே வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னால் ஆன அனைத்து முயற்சியை செய்யும். இதுல நீங்க வேறுபாடுலாம் பார்க்க வேண்டாம். எங்களுக்கு தமிழ்நாடு மிக நெருக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒரு செய்தி என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு தமிழ்நாடு வேண்டாமா? தமிழ்நாட்டில் நாங்க 82 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க.
நாளைக்கு அதை 1 கோடி 1.5 கோடி மக்களாக நாங்கள் 1.5 கோடி மக்கள் எங்களை ஆதரிக்கிற நிலைக்கு நாங்கள் வரணுமா வேண்டாமா? இதுல நான் தமிழ்நாட்டு அரசின் மீது அந்த தனியரசு மூலமாக நான் ஒண்ணு சொல்ற விரும்புறேன்னா, தகவலின் அடிப்படையில பேசுங்க, தரவுகளின் அடிப்படையில பேசுங்க. யாரு ஒரு கட்சி நடத்துவது வேறு, ஒரு கட்சியும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதுன்னா அது வேற செய்தி. ஒரு அரசு நடத்துகிற நிகழ்ச்சி, ஒரு அரசின் சார்பில் நடத்துகிற அனைத்து கட்சி கூட்டத்துல தரவுகளின் அடிப்படையில பேசணும், யுனானிமஸ்லி பேசக்கூடாது, ஆதரவு அதாவது ஆதென்டிகேட்டடா பேசணும். அது அதிகாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில் செய்திகளின் அடிப்படையில பேசணுமே தவிர இந்த நாடகம் வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது தானே சார் தமிழ்நாடு. திடீர்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? நான் தொடக்கத்திலே ஒண்ணு சொன்னேன், விஷயம் இல்ல வராத நோய்க்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம், போகாத ஊருக்கு வழி நடங்க. தயவு செய்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு செய்தி முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தானே நல்லது. இல்ல அவங்க மறுக்கலையே, தனியரசா தானே சொல்றாரு. இப்ப நாங்க சொல்லும் போது அதை மறுக்கலன்னு தனியரசு சொல்றாரு. நான் ஒரே ஒரு விஷயம், நான் அந்த தனியரசு மீது எழுப்புகிற சந்தேகத்திற்கெல்லாம் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் மற்ற வேலையை பார்க்கணுமே வேண்டாமா? அந்த தனியரசு மேல எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு அண்ணே தனியரசு அண்ணா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன்னா நான் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ன மாதிரியான கேள்வியை கேட்கிறீங்கன்றதை பொறுத்து அவர் பதில் சொல்றாங்க. தனிப்பட்ட ஸ்டாலினோ அல்ல கேட்டது கேள்வி. அரசு, தமிழ்நாடுடைய அரசு 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஒண்ணு கேளுங்க, நான் அதைத்தான் நீங்க அருமையா சொன்னீங்க. 8 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டிய 8 கோடி மக்களுக்கு பொறுப்பான இந்த அரசு ஒரு தகவலின் அடிப்படையில, யாரு உண்மையான தகவலின் தரவின் அடிப்படையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறா, அதுக்கு பதில் சொல்றதுல நியாயம் இருக்கு. நாங்களும் பங்கெடுத்திருக்கணும். ஒரு தகவலின் அடிப்படையில உறுதியான ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில இந்த அரசு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இருந்தா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் எங்கள் தலைவரே கலந்துகிட்டு இருப்பார். யாரு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே கலந்துகிட்டு இருப்பாரு. நீங்கள் எந்த தகவலும் இல்லாமல், தரவுகளும் இல்லாமல், ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லாம நீங்க போற போக்குல 27 இப்படி நடந்துவிடும். அவருக்கு நான் கிராமத்து பழமொழிதான் சொல்றது, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அத்தைக்கு மீச முளைச்சாதானே சித்தப்பான்னு கூப்பிட முடியும். கிராமத்து பழமொழிதான். நீங்க ஒண்ணுமே இல்லையா, அதான் சார், ஒண்ணுமே இல்லாத ஒரு செய்திய ஒரு கட்டுக்கதைக்கு நீங்கள் அதுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு ஒரு பொம்மையை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை நீங்க கொண்டாடுறதுக்கு நீங்க தொடங்குறீங்கன்னு சொன்னா, ஒரு பொம்மைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுனா அதுக்கு நாங்களும் கேக்கு வெட்டி ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா அது என்ன நியாயம்? தனியரசு பாஜக சார்பில் எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுறோம், எல்லாரையும் சந்திக்கிறோம், இது குறித்து விளக்க போறோம் அப்படின்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது நடக்க போகிறதில்ல. அப்படி மாநில தலைவர் அண்ணாமலையார் சொன்னது அப்படி அது ஒரு நம்பிக்கைக்காக சொல்லியிருக்காரா இல்லாமல் அது ப்ராக்டிக்கலாக இல்லை. ஏன்னா நீங்கள் அதை போய் ஒவ்வொருத்தரையும் விளக்க வேண்டியதில்லை. அவங்க யாரும் விளக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் பொது வெளியில் விவாதித்தாலே போதும், அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் செல்வனை பாரதிய ஜனதா கட்சி கரைபடியாத அரசை தரும், அது நாட்டு மக்களினுடைய நலன்களுக்காக பாடுபடுகிற ஒரு அப்பழுக்கற்ற கட்சின்னெல்லாம் சொன்னாங்க. அதில் ஏற்கனவே நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நம்ம எடியூரப்பான்னு, பாஜகனுடைய முதலமைச்சர் கர்நாடகாவில் இருந்தாங்க. அவங்க பல வழக்குகளுக்கு இரையாகி வெளியேறி கூட போனாங்க. அங்கே அமைச்சர் இந்த லோக் ஆயுக்தாவிலாம் நெருக்கடி பதவி கூட இழந்தாங்க. அவர் பாஜகனுடைய முதலமைச்சர் தான். இப்போ அஸ்ஸாமில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த மாட்டில் இருந்து வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. இப்போ இங்கே அண்ணன் சொல்கிறேன், செல்வண்ணன் சொல்கிறேன், எல்லா இந்தி பேசுகிற மாநிலங்களிலிருந்து, யூபியிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து, ராஜஸ்தானிலிருந்து அலையாக தமிழ்நாட்டுக்கு தான் வாய்ப்பு தேடி, பொருள் தேடி, அமைதியை தேடி, வாழ்க்கையை தேடி அலையாக வடநாட்டில் இந்திக்காரர்கள் தான் தமிழ் மண்ணில் இன்னைக்கு அமைதியாக, சுபிட்சமாக, மகிழ்ச்சியாக வாழ்கிறார் என்றால் தமிழ்நாடு எவ்வளவு அரவணைத்து வழிகாட்டியோடு அறிவியல் பூர்வமாக மக்களுக்கு தொண்டாற்றுகிறது என்பதை உணர்ந்து, அது அதிமுக அரசாக இருக்கலாம், திமுக அரசாக இருக்கலாம், அது அவர்களோடு பாஜக தொடர்பு வைத்திருந்திருக்கலாம், ஒரு தேர்தல் கூட்டணி இருந்திருக்கும், அப்படியே இருந்திருக்கும். அப்போ இந்தியாவினுடைய எல்லா மக்களும் மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிற தமிழ்நாடு, அதை போய் நீங்கள் எப்படி ஊழல் கரைபடிந்தோ அல்லது அக்கறை இல்லாததை போல இப்படி அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு அறிவு சார்ந்த அரசியலை, தன்மானம், சுயமரியாதை, கௌரவம், சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற நிலைகளில் மானுட சமூகத்திற்கான அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய மகத்தான மண் தமிழ்நாடு.
அப்படிப்பட்ட மகத்தான இயக்கங்கள் தான் இந்த திராவிட பகுத்தறிவு இயக்கங்கள். அது காங்கிரஸ் ஐயா அண்ணன் சொல்கிறத ஒத்துக்கிறேன் நான். அப்போ ஐயா காங்கிரஸ் கட்சியிலிருந்து தோன்றிய அந்த கருப்பு வைரம் பெருந்தலைவர் 9 ஆண்டுகள் சிறையிலிருந்து 9 ஆண்டுகள் நாட்டின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா கூட தமிழ் மண்ணில் ஒரு பச்சை தமிழன் தான். அப்படியெல்லாம் இந்த மண் செழித்து வளர்வதற்கு எது காரணமாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக விழிப்புணர்வு தான் அதுக்கு துணை நின்றது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சியில் துவங்கிய அந்த முயற்சி இன்று நம்ம அறுவடை செய்கிறோம். அது இந்தியாவில் இருக்கிற எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற பாரத மாதாவின் எல்லா மக்களையும் இளைஞர்களுக்கான அமைதியை தருகிற தாய்மொழியாக தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறத நம்ம பெருமைப்படுறோமே. நாங்கள் முன்னாடி சொல்லி போய் எங்கள் அண்ணன் பாஜகனுடைய ஆட்சி தான் மணிப்பூரில் நடக்குது. பாஜகவின் ஆட்சியில் இரட்டை சர்க்கார் நடக்கிற மணிப்பூரில் உங்களால் அமைதியை தர முடியல. 100கணக்கான பேர் மக்கள் கல்யாண போராட்டம் நடக்குது. அங்கெல்லாம் அமைதியா இருங்க. ஆனா செல்வனா நியாயம் இல்லை. நிகழ்ச்சியோட இறுதி பதிவு இப்ப நீ மணிப்பூர் மாதிரி தமிழ்நாடு இல்லையே. கள்ளக்குறிச்சியில 28 பேர் இல்ல 68 பேரு தனியரசு சார் 2 பேர் புதுவத்துக்கு போக வேண்டாம். இல்ல பாஜக ஆட்சி அமைதியையும் அறிவையும் வளர்ச்சியும் ஊட்டுன்னு சொன்னாங்க. மணிப்பூர்ல இல்ல, அசாம்ல இல்ல, யூபியில் இல்ல, மத்திய பிரதேசத்தில் இல்ல, ராஜஸ்தானில் இல்ல. பாஜக எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்க வறுமை இருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்ல. திமுக இல்ல தமிழ்நாட்டுல 68 பேர் கள்ளச்சாராயில் பிடிச்சு செத்து போனாங்களே, நீங்க கண்டிக்கல இந்த பொதுவெளியில. இல்ல கேளுங்க, நாளும் பொழுதும் பாலியல் கொடுமை நடக்கு, கண்டிங்க. கண்டிக்கிறேன்னு சொல்லல, கண்டிக்கிறோம். அதெல்லாம் அதை நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியோட இறுதி பதிவுக்கு வந்துட்டோம். தொடர்ச்சியா இல்ல செல்வன் சொல்ற தமிழ்நாட்டில் நடக்கிற கள்ளச்சாராய சாவோ, சட்டம் ஒழுங்கோ, பாலியல் வன்முறைகளோ, அத்துமீறல்களையோ அறிவுபூர்வமா நம்ம நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், அரசு விழிப்பா இருக்கணும்னு சொல்றோம். அதுல நம்ம மாற்றுக்கிறதே இல்லை. இதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தல. ஆனால் அவர்கள் சொல்லுங்க பாஜகவில் ராமராஜ்யில் அங்கே எதுவுமே குற்றமே நடக்கலையான்னா தமிழ்நாட்டை விட 100 மடங்கு நடக்கிறது. ஆகவே அந்த மக்கள் அங்கு வாழ அமைதியான நல்வாழ்வுக்கு வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை தேடி வருகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் மீது இருக்க நம்பிக்கை தான். அது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோங்கிற நான். நாளைக்கு மோடி ஐயாவுக்கோ அல்லது யோகி ஆதித்யநாத் ஐயாவுக்கோ கூட நம்ம வழிகாட்டியாக தான் இருக்க போகிறோம், துணையாக தான் இருக்க போகிறோம். அதில் என்ன இருக்குது? நாடு ஒட்டுமொத்த உலகத்துக்கே வழிகாட்டிய தமிழ்நாடு, இந்தியாவுக்கு நம்ம வழிகாட்டி கரம் பற்றி பயணிக்காம விட போகிறோம். பாரதிய ஜனதா இல்ல முடிச்சிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறோம். 2024 சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு வீடுகளிலும் வேறு ஒன்றி நிற்கிறது. நாங்கள் 2026 விருட்சமாக நாங்கள் தமிழ்நாட்டில் தீர்மானிக்கிற இடத்துக்கு நாங்க வருவோம். அதனால எங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது தவிர அலட்சியம் இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது பாசம் இருக்கிறது தவிர பாகுபாடு இல்லை. அதை நீங்க மோடி ஐயா சொன்னா நான் ஏத்துக்கிறோம், நம்பிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. செல்வனுக்கு இருக்கிற அக்கறை மோடி ஐயாவுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா செல்வன் தமிழ் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் மொழியின் மீது இருக்கிற அக்கறையில அண்ணா சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். இதே மோடி ஐயா சொன்னா இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. அவ்வளவுதான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர் இருவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.